யார் நீங்க? கையெடுங்க. யார் நீங்க? யார் நீங்க? அடி பாவி, அம்மே மிதிச்சு அருந்ததி பார்த்து உன்னை தொட்டு தாலி கட்ட புருஷன் நானு. புருஷனா? ஆமா. நீங்களா? ஆமா. எங்க திரும்புங்க. திரும்புங்க. அப்பாடா, தோல்ல மச்சம் இருக்கு. எனக்கு தாலி கட்டின புருஷன் நீங்களே தான். நான் பயந்தே போயிட்டேன். மாசத்துல 25 நாள் டூர் போயிடுறீங்களா? அதுல மூஞ்ச மறந்து போச்சு தெரியுமா? நான் சேல்ஸ் மேனேஜர். நாய் வேஷம் போட்டா கொலைச்சுதானே ஆகணும். எனக்கா 15 நாள், ஆபீஸ்க்கா 15 நாள் குறைக்கிறது. எனக்காகவும் நாய் வேஷம் தான் போட்டிருக்கீங்க. புருஷனுக்கு இப்படி ஒரு பேரா? ஒரு நாளைக்கு பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட போறோம். இந்த சேல்ஸ் லைன்ல இருக்கிறவங்களே கல்யாணம் பண்ணி போறது இல்ல முடிவு பண்ண போறோம். கட்ட பொண்டாட்டி ஏதோ ஊர்ல தேவர் காத்துட்டு இருப்பா. ஆனா நீங்க வேற ஊர்ல பெட்டி தூக்கி திருத்தறோம் சுத்த வேண்டியது. மஞ்சு, நான் சொல்லத நீ வாய மூடுங்க. மாமா ஒரு நேரம் ஆச்சு, குளிச்சிட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். என்ன நீ குளிச்சிட்டியா? மாசத்துல 25 நாள் டூர் போக வேண்டியது, அப்புறம் குளிச்சிட்டியாங்க கேள்வி வேற. ஐயோ, இது சாதாரண குளிச்சிட்டியா? காதல தோட்ட காணும், அதான் கேட்டேன். குளிக்கும் போது கைட்டு வச்சிருப்பேன், போய் எடுத்துட்டு வரேன். ஸ்ரீவத்சா, அந்த தோட்டு மேல இருக்கிற அக்கறை கூட உன் மேல இல்லடா. அன்னைக்கே சொன்னேன், இந்த பொம்பளைங்களே கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு. கேட்டியா? என்னங்க இது? என்னது? விடுங்க, விடுங்க. மஞ்சு, டிஃபன் ரெடின்னு சொன்னாங்க. நான் ரெடிமா. தோட்ட கட்டி மறந்து வச்சுட்டேன் மாமா. இதோ வந்துட்டேன், நீங்க போங்க. ஓ சரிம்மா. மஞ்சு, உங்க வீட்டுக்காரி எப்ப வராரா? அது வந்து மாமா, இன்னைக்கு வந்துடுறேன்னு லெட்டர் வந்திருக்கு. அவன் எங்க வர போறான்? கடங்கார கழுத. ஏன் மாமா ஒரு வாய்க்கு வந்தபடி திட்டுறீங்க? என்ன இல்லம்மா, வந்தோண்ட பொண்டாட்டிய பாக்கணும்னு நினைக்கிறவரு அப்பா வருவாரே, பொட்டிய மறைச்சு வைக்கணும்னு தோண வேணாம். கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நீங்க போக மாமா, பின்னாடி வரேன். நீ உள்ளவா அம்மா. உனக்கு பணத்துக்கு என்னப்பா குறைச்சல்? 9 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடறாப்புல உங்க அப்பா பணம் சேர்த்து வச்சிருக்கேன். தங்க விக்கிரகம் மாதிரி பொண்டாட்டி இருக்கா. அவளை வீட்டிலேயே உட்கார வச்சுட்டு மாசத்துல 25 நாள் டூருன்னு ஊர் பூரா சுத்திட்டு இருக்கியே. இந்த உத்தியோகம் உனக்கு தேவையா? அப்பா, நான் உங்க பையன், என் சொந்த கால நிக்கணும்னு ஆசைப்படுறேன். வெரி குட், வெரி குட். தாராளமா நில்லு. சொந்த ஊர்லயே சொந்த கால நிக்கிறாமே, எதுக்காக வெளியூர் ஓடி போய் நிக்கிற? ஓ, டைம் ஆயிடுச்சோ? ஏப்பா, 25 நாள் வெளியூர் எல்லாம் சுத்துறியே, அங்க கோவில் குளம்னு ஏதாவது போறது உண்டா? கோவில நான் எதுக்கு? ஆமா, நீ எதுக்கு? அதுக்கு தான் அப்பா இருக்கானே. மனிதனால முடியாத காரியத்தை தெய்வம் செய்து வைக்கும்னு சொல்லுவாங்க. டைம் ஆயிடுச்சுல்ல? ரொம்ப நாளி அப்பா கூட பேசிக்கிட்டு இருந்துட்டீங்க இல்லையா? சரி, போய் ரெஸ்ட் எடுத்துப்போம். எத்தனை நாளா இப்ப நடக்குது? இன்னைக்கு மட்டும்தாங்க. இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி. நீங்க தான் 1ஆம் நம்பர் பூல், தமிழ்ல முட்டாள். ஒரு நிமிஷம், நான் பயந்தே போயிட்டேன். கொன்னுவேன். அப்ப என் மேல நம்பிக்கை உங்களுக்கு அவ்வளவுதானா? மஞ்சு, இது வந்து சும்மா தமாஷைக்கு தான். இதுக்கு போய் கோச்சுக்கலாமா மஞ்சு? நான் என்ன சொல்றேன், நல்லா ஏமாந்தீங்களா? நீங்க முட்டாள் ஆயிட்டீங்கல்ல, அடுத்தது எம்எல்ஏ முட்டாளாக்க அங்க ஏற்பாடு நடக்கு. சினிமாவுக்கு தானே? நீங்க பயப்படாம போங்க, நான் கதவை தாப்பா போட்டுக்கிறேன். சின்ன ஜெர்சி கொண்ட கிளுகிழுப்பு அவருக்கு எங்க தெரியுது? நான் அப்பவே சொன்னேன், ஐயாவுக்கு தெரிஞ்சா கோச்சுக்கு வரணும். எல்லாம் அவங்கதான், எனக்கு ஒண்ணும் தெரியாது. எங்க போறீங்க? அது வந்து அப்பா நைட் ஷோ சினிமா. மழையா? சினிமாவுக்கு போறதா இருந்தா சாயந்தரத்துல கூட்டிட்டு போ, ராத்துல கூட்டிட்டு போகாதுன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மஞ்சு தான் ரொம்ப ஆசைப்பட்டா. மஞ்சுவோட எந்த ஆசைக்கு நான் குறுக்களிக்க மாட்டேன். ஆனா அந்த ஆசை அவ உடம்ப கெடுத்துச்சுன்னா அதை நான் அலோவ் பண்ண மாட்டேன். என் உடம்புக்கு இப்ப என்ன வந்துச்சா? என்கிட்ட ஒண்ணும் பேசாத, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். உள்ள போ. பொண்டாட்டி
பொண்டாட்டிய வெளியே கூட்டிட்டு போறது கூட சுதந்திரம் இல்ல. அது ஒண்ணு இல்ல, நான் என் ஃப்ரெண்ட் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உடைக்க வேண்டியதெல்லாம் உடைச்சாச்சுல்ல, அப்புறம் என்ன போய் தூங்கு. முடியாது, வெளியே போகாதேன்னு சொல்லதான் உங்களுக்கு உரிமை இருக்கு. நான் விடிய விடிய இப்படியே ஹால் உட்காந்துட்டு முடிச்சிட்டு இருக்க போறேன். வடிவே, எனக்கு தூக்கமே வரக்கூடாது. சூட ஒரு டீ கொண்டா. இந்த கொண்டாரமா. மரும பொண்ணு மாசம் 5 நாள் தானே புருஷனோட இருக்கா அப்படின்னு ஈவ யாருக்கும் இருக்கணும். எங்க இருக்கு? மனுஷனோட கண்ணை தோண்டி தோண்டி உணர்ச்சிகளே செத்து போச்சு. தொழில் அப்படி பெரிய டாக்டர். வெளியே போகாதே உடம்பு கெட்டு போயிடும். நேரத்துக்கு சாப்பிடு உடம்பு கெட்டு போயிடும். கண்ணு முழிக்காத உடம்பு கெட்டு போயிடும். உடம்பு சரியில்லைன்னா யாராவது Good night, my dear child. மருமகளுக்கு இன்னும் கோபம் தீரல போல இருக்கு. தூக்க மருந்தை கொடுத்து என்னை தூங்க வைத்த திருட்டுத்தனம் தெரிந்து விட்டது. நல்லது, புதுக்கொடி இருக்கிற கொடியெல்லாம் பத்தாதா? வடை, சட்னி, குறிப்பு, கவனம், உரைப்பு அதிகம். இட்லி, ஓ என் கூட பேச மாட்டாளா மருமக பொண்ணு? நல்லா இருக்கு. நான் பரிமாறட்டா? இத்தனை நாளா நீயா இந்த வேலையை செஞ்ச? இல்ல. உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? என்ன? நம்ம நாட்டுல ஒரு ஸ்டேட்ல புதுசா மந்திரி சபை அமைச்சாங்களாம். அதுல ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாராம். அவர் எதுக்கு எடுத்தாலும் அர்த்தம் புரியாம கோச்சுக்குவாராம். என் பேர்ல என்ன புதுக்கொடி, சாப்பிடும் போது அரசியல் பேசக்கூடாது. சாப்பிடுறாரு, சாப்பிட்டுக்கிட்டே அந்த கையால காப்பி எடுத்து ஊத்துறாரு. சக்கரை அவ்வளவு போட்டுக்கிறாரு. ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடுறாரு. கலக்குறாரு, குடிக்கிறாரு, தட்டிலேயே கை கழுவுறாரு, எந்திரிக்கிறாரு, புறப்பட்டார். போகும்போது டாட்டா சொல்லிட்டு போறதுதான் தமிழர் பண்பாடு. நான் தமிழர் மட்டுமல்ல, இந்தியனும் கூட. சொல்லிக்காம போற. நான் எவ்வளவு கோவமா இருந்தாலும் அவர் தானே டாட்டா சொல்லிட்டு போனோம். அட உடுங்கம்மா, வண்டிய எவ்வளவு தூரம் ஓடுதுன்னு பாக்கலாமே. நான் பாத்துக்கிறேன். சரி. வடிவு ஐயா, மருமக என்ன கோவமா தான் இருக்காளா? அதை ஏன் கேக்குறீங்க? காலையில மேத்து மேல வச்ச டிப்பன் அப்படியே இருக்குது. உங்க மருமகளும் அங்கேயே உட்கார்ந்து இருக்குது. நான் சாப்பிட்டேன். காலையில இருந்து சாப்பிடலையா? டேமேஜ். காலையில இருந்து நீ சாப்பிடவே இல்லையாமே? நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உன் கோபத்தை எது மேல வேணாலும் காட்டு, ஆனா சாப்பாட்டு மேல காமிக்காதேன்னு. இல்ல நீ, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு எழுதிக்கிட்டே இருக்க. ஸ்ரீராமஜெயம் எழுதுற வடிவன் நான் தான் கேட்கறேன். இல்ல எனக்கு அவையில குந்தாடி கருப்பி. நீ என்ன கேவியா? பகல் பூரா உபவாசம் இருந்துட்டு ராத்திரில ஸ்ரீராமஜெயம் எழுதுறதுக்கு. இன்னும் 2 நிமிஷத்துல நீ சாப்பிடல, இங்க கொலைய விழுவும். வெளியில இருந்து வந்தது வேர்த்து கொட்டும்.
கோட்டை கைட்டு வச்சுட்டு அப்புறம் திட்டு சொல்லுவாடுங்க. நான் கோட்டை கழட்ட மாட்டேன். ரெயின் கோட் போட்டுக்க போறேன். வேத்து கொட்டட்டும். ஸ்ரீராமஜெய 534, ஸ்ரீராமஜெய 535. ஐயோ, மாமா எதுக்காக காலாகாலத்துல சாப்பிட சொல்றான், எதுக்காக சினிமாவுக்கு போகாத தூங்குன்னு சொல்றான்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். அது மாமாவை புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி வேணும், அறிவு வேணும், மூளை வேணும். புத்தி, அறிவு, மூளை எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லி விடுது. கடைசியா கேட்கிறேன், இப்படி சாப்பிட போறியா இல்லையா? நானும் கடைசியா சொல்றேன், எனக்கு உங்க மேல கோவம் தான். நீங்க எப்ப வெளியே போனாலும் என்கிட்ட டாட்டா சொல்லிட்டு தானே போவீங்க. இன்னைக்கே சொல்லாம போனீங்க. நேரடியா என்ன பார்த்து சொல்ல இஷ்டம் இல்லைன்னா சாட்டு பார்த்து சொல்றது, தூணை பார்த்து சொல்றது, இல்லன்னா எதிரியாவது எழுத வச்சுட்டு போறது. பைத்தியமே, நீ என் மேல இருக்கிற கோபத்தை சாப்பாடு மேல காய்ப்பேன்னு எனக்கு தெரியாது. நீ ஒழுங்கா சாப்பிட வந்திருந்தீங்கன்னா மாமா என்ன செஞ்சுட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சிருக்கும். இத பாரு, இத பார், பார் பார், டாடா. I'm very sorry, Mama. I'm sorry.